1983 வந்துச்சு மண் வாசனை. நான் வந்து அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 12, 13 வயசு. நான் தியேட்டரில் அந்த படத்தை பார்த்துருக்கேன். அவ்வளவு ஆடியன்ஸினுடைய ரெஸ்பான்ஸ். பாண்டியன் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ முதல் படத்திலே. அது காரணம் என்னன்னா, ஒரு நல்ல திறமையான ஒரு படைப்பாளிகிட்ட போய் நீங்கள் சிக்கினீங்கன்னா அவர் வந்து உங்களை வந்து செதுக்குவார். இப்போ நீங்கள் வெறும் கல்லை தானே சிற்பமாக செதுக்குறாங்க. வெறும் கல், பாறாங்கல்லாம் இருக்கும். அந்த கல்லை நீங்கள் வந்து ஒரு சிற்பிகிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் அப்படியே செதுக்கி 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 அவன் வந்து அப்படி ஒரு சிலையாக கொண்டு வந்து நிறுத்துவான். பார்க்கும்போது அடடா எவ்வளோ லட்சணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோன்ற அளவுக்கு பண்ணக்கூடியவன் படைப்பாளி. அந்த மாதிரி பாரதி ராஜா சாருடைய பட்டறையில் ஒரு படம் நடிக்கும் போது உங்களுக்கு அதில் என்னென்ன ஏற்ற இறக்கும், என்னென்ன பண்ணணும் எல்லாமே அதில் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ அது ஒரு ஸ்கூல். பாரதி ராஜாவுடைய படத்தில் நடித்தாலே ஒரு ஸ்கூல். அந்த மாதிரி வந்து பாரதி ராஜா படங்கள் நடித்ததுக்கப்புறம் அன்னைக்கு 83 பாண்டியனுக்கு வந்து 24 வயசு. ஒரு 24 வயசு இளைஞன், அதாவது துடிப்போடு இருப்பான். ஒரு ஆர்வம், துடிப்பு எல்லாமே அவன்கிட்ட இருக்கும். அப்படி வந்து அடுத்தடுத்த சினிமாவில் வாய்ப்புகள் கிடைக்குதுன்னும் போது அதை சரியாக பயன்படுத்திக்கணும்னு பாண்டியன் வந்து நடிக்கிறதாகட்டும், பாண்டியன் ஃபைட் பண்ணுறதாகட்டும். பாண்டியனுடைய ஃபைட்டெல்லாம் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஒரு வீரமாக அப்படி வந்து துள்ளிட்டு வருவார். ஒரு மாதிரி அதெல்லாம் ரசிப்பாங்க.